ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அபிமனை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகின்றான். யுரீதுல்லாஹ பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹ் உங்களுக்கு வணக்கங்களை பற்றி சொல்கிறான், கடமையை பற்றி பேசுகின்ற போது சொல்கிறான், யுரீதுல்லாஹ பிக்குமுல் யுஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு எளிமைதான் நாடுகிறான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை நாடவில்லை. எதெல்லாம் நமக்கு மார்க்கம் சலுகையாக தந்திருக்கிறதோ அவை அனைத்துமே அல்லாஹ் நமக்கு வழங்கிய எளிய வழிமுறைகள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது வாழ்வுடைய அனைத்து துறையாக இருக்கட்டும், எளிய மார்க்கம் இது. இப்பொழுது தமிழ்நாடு நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடுடைய இரவு நேரங்களில் நம்ம என்னது வணக்க வழிபாடு ஈடுபட போறோம். முதல் 20 நாள் இசையை கடந்து போயிடும். கடைசி 10 நாள் நம்ம எடுக்கிற முயற்சி இருக்குல்ல, அது எளிய முறையா நல்ல கஷ்டமான முறையா? ஒருத்தர் நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலே இரவு நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், கடைசி 10 நாளை பார்த்தா மக்கள் தூங்கவே கூடாதுன்னு முடிவு எடுத்து நம்ம வச்சிருக்கிறோம். அப்படிங்கிற மார்க்கம் சொல்லப்பட்டிருக்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய கடைசி 10 நாள்ல டோட்டலா தூங்கவே இல்லை, தூங்கவே கூடாது என்று சொன்னார்கள் என்கின்ற மாதிரி ஏதாவது நமக்கு இருக்கிறதா? வணங்கவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேறலாம். ரமலானுடைய கடைசி 10ல லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்தவர்களால் நம்ம வணங்க வேண்டும். மற்ற நாட்களில் விழித்துக் கொண்டிருப்பதை விட அதிகமாக விழித்து வணக்க வழிபாடு ஈடுபடுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரமலானுடைய குறிப்பாக ரமலானுடைய இரவு நேரங்களில் செய்ய வேண்டிய காரியங்கள் என்று எதை சொன்னார் என்று சொன்னால் தொழுகையை மாத்திரம் சொன்னாங்க. நம்ம என்ன செய்யறோம், தொழுகைக்கு அதிகமான நேரம் எடுத்துக் கொள்கிறோமா? பயான், கேள்வி பதில் நிகழ்ச்சி அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வருகிறார்கள், சேர்கிறார்கள். தொழுகையை நீட்டினா சலைவடைஞ்சிடறான். பயான், கேள்வி பதில் நிகழ்ச்சி நீட்டினா அவனுக்கு கோபம் வர மாட்டேங்குது. என்ன இது? இப்ப தொழுகையை விட பயான் அவனுக்கு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரப்பட்டது. மக்கள் வந்துட்டாங்கிறதுக்காக சில செய்தியை நினைவுபடுத்தி அனுப்புவது என்பது வேறு விஷயம். மார்க்கத்தில் ஹராம் கிடையாது. ஆனா என்னது, அதுக்கு தான் கூடுதல் முக்கியத்துவம். கடைசி 10ல மக்கள் தூங்கிடக் கூடாது, தூங்க விடாம ஆக்குறதுக்காக ஜனரஞ்சகமாக சில செய்திகளை கொண்டு போலாம், கேள்வி பதில டிஃபரெண்டா கொண்டு போலாம், பயானை டிஃபரெண்டா கொண்டு போலாம், சிறப்பா ஆட்களை கொண்டு வந்துச்சு நான் பயான் நடத்தி அப்படி என்னது நம்முடைய திட்டங்கள் அப்படி போகுது. நல்ல சாப்பாடு போடலாம், பக்கத்துல என்ன சாப்பாடு போடுறாங்க அதை விட சிறப்பா சாப்பாடு போடலாம். அந்த கடைசி 10 நாள்ல மக்கள் சாப்பாட்டிற்காக ஏங்குகின்ற, சாப்பாட்டுக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு எல்லாரையும் கொண்டு நிறுத்திடுவோம். நம்ம ரமலான் 30 நாளும் போடுவோம். யாருக்கு போடுவோம்? சென்னை போன்ற பெருநகரங்கள்ல, திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்கள்ல, அந்த நகரங்கள்ல படிப்பதற்காகவும் வேலை செய்வதற்காகவும் வெளியூர் வந்து மக்கள் தங்கி இருக்கிறார்கள். அவங்களுக்கு சில நேரத்தில் சில உணவு கிடைக்காது. அந்த மாதிரி மக்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ப நம்ம முழு இரவு சாப்பாடு போடுவோம். ஆனா கடைசி 10 நாள் விசேஷ சாப்பாடு, அதுக்கு ஒரு விசேஷ வசூல், ஏனைய தேவைகள் எல்லாம் சுருக்கி கொண்டு இதில் நம்ம முக்கியத்துவம் தருகின்ற நிலையை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா 20 நாள் வீட்டுல சமைச்சு சாப்பிட்ட எனக்கு கடைசி 10 நாள் சமைச்சு சாப்பிட தெரியாதா? முடியாதா? ஒரு சகோதரர் வேதனையோடு சொன்னார், மிகப்பெரிய பணக்காரர், அவர் நினைச்சா எத்தனையோ பேருக்கு சாப்பாடு போடலாம், அவர் கூட அந்த கடைசி 10 நாள் சாப்பாட்டுக்காக வரிசையில் இருந்து வாங்கிட்டு போறாரு. அது என்ன புனிதம் இருக்கிறது? அந்த சாப்பாடு புனிதம் இருக்குன்னு சொன்னா பரவாயில்லைங்களா? ஒரு புனிதமும் கிடையாது. ஏழை 20 நாள் நம்ம எப்படி சமைச்சு சாப்பிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி கடைசி 10 நாள் சமைச்சு சாப்பிட்டுட்டு இரவுல ஒரு பகுதியில் நம்ம ஓய்வு எடுத்து, கடைசி சொல்ல போனா இரவுடைய ஆரம்பத்துல ஓய்வு எடுத்து விட்டு நல்லா தூங்கிட்டு கடைசி இரவுடைய 3வது பகுதியில வந்து கண் விழித்து வணங்கி பாருங்க, அவ்வளவு இன்பமாக இருக்கும், அவ்வளவு மகிழ்ச்சியாக நீண்ட தொழுகையா இருக்கும். அந்த தொழுகையை தான் நல்லா எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ரமலானுடைய கடைசி நாட்களில் செய்ய வேண்டிய இபாதத்துக்காக நமக்கு சொன்னார்கள். மன்காம ரமலான ஈமான் இஹ்திசாபன் குஃபிரலஹு மா தகத்தம் மின் தம்பி. ரமலானுடைய மாதத்துல இரவுல ஈமானோடும் அல்லாஹ்விடமிருந்து கூலி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடும் யார் நின்று வணங்குகிறார்களோ, தொழுகிறார்களோ, குஃபிரலஹு மா தகத்தம் மின் தம்பி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ரமலான் வந்து விட்டு சொன்னால் கடைசி லைலத்துல் கத்ர் அடைஞ்சு சொன்னா இந்த மாதிரி திக்ர் செய்யுங்க. யா அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனே, என் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள், நீ தான் பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன் என்று சொல்லி அப்படி திக்ர் செய்யுங்க. தனி மனித வணக்கம், இரவு தொழுகை தனி மனித வணக்கம். இது தவிர நம்ம மக்கள் வந்து விட்டார் என்பதற்காக சில உபதேசங்களை செய்து அனுப்பலாமே தவிர இரவு முழுவதும் அவர்கள் வச்சு ஏதாவது ப்ரோக்ராம் நடத்தி சாப்பாடு போட்டு தான் அனுப்பணுங்கிற ஒரு மனதிலிருந்து நாம் மாறுவோம். அது நிர்வாகிகளுக்கு சிரமம். அந்த காரியங்களை கையில் எடுக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தனி மனித வணக்க வழிபாடு ஈடுபடுகின்ற வாய்ப்பை அவர்கள் குறைத்துக் கொள்கிறார்கள்.
அன்பிக்கினிய சகோதர சகோதரிலே இந்த எளிய மார்க்கம் என்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்குள் இருந்து கொண்டு அதில் சிரமங்களை நமக்கு நாம ஏற்படுத்திக் கொண்டு காலப்போக்கில் அது விதத்தாக மாறிவிடுகின்ற அபாயம் பல நிலைகளில் இருக்கிறது. இவற்றையெல்லாம் உணர்ந்து எளியது ஏதோ அதை பின்பற்றி அதன் மூலமா அல்லாஹ்வுடைய அருளை பெறுகின்ற வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக.